மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எபிரேயர் 13:8. ஆகையினால் தான் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறோம். தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் என்று யோவான் 13:1 வாசிக்கிறோம். நான் பாவியாய் இருக்கையில் என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தாரோ அந்த அன்பின் அளவு மாறவே இல்லை. நம்மில் வைத்திருக்கிறது மிகுந்த அன்பு என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய விசுவாசிகளாகிய நாம் அவருடைய அன்பை தினந்தோறும் அனுபவிக்கிறோம். அந்த அன்பு திரளான பாவத்தை மூடி போடுகிறது. இரண்டாவது, அவருடைய அழைப்பும் கிருபை வரமும் மாறாதது என்று வேதம் சொல்லுகிறது. தகுதியே இல்லாத நமக்கு கிருபையை வரமாக கொடுக்கிறார். அவருடைய கிருபையும் இரக்கமும் மாறாதவைகள். அதற்கு முடிவே இல்லை. அவருடைய கிருபைதான் நம்மை ரட்சித்தது. அவருடைய கிருபைதான் நம்மை தாங்குகிறது. அவருடைய கிருபைதான் நம்மை பலப்படுத்துகிறது. அவருடைய கிருபைதான் நம் சோர்வுகளை நீக்குகிறது. அவர் கிருபை மாறாததாய் இருக்கிறபடியால் நம்முடைய பலவீனங்களிலும் நாம் மேன்மை பாராட்டுகிறோம். அவருடைய வல்லமையும் மாறாதது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வியாதிகளை குணமாக்கின வல்லமை, பிசாசுகளை துரத்தின அதிகாரம் இன்றைக்கும் மாறாமல் அவருடைய நாமத்தினால் செயல்படுகிறதை காண்கிறோம். அவருடைய தழும்புகள் இன்றைக்கும் நம்மை குணமாக்குகிறது. அவருடைய இரத்தம் இன்றும் நம்முடைய பாவங்களை கழுவுகிறது. அவருடைய நாமத்திற்கு பிசாசுகள் நடுங்குகிறது. அவருடைய மாறாத அன்பு, கிருபை, வல்லமை நமக்கு அன்றாட தேவை. ஜெபம். ஆண்டவரே, நான் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய திவ்ய கிருபை. ஆமென்.